வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலில் உள்ள இளைஞர்கள் நாடு திரும்ப விரும்பும் எந்த நேரத்திலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க தயாராக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் அறிவிப்பு. இலங்கை மக்கள் தேவையற்ற வகையில் மருந்து மாத்திரைகளை பயன்படுத்துகின்றார்கள் என்று சுகாதார அமைச்சு கருத்து. செல்வாக்குமிக்க அமைச்சர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் உட்பட 20க்கும் அதிகமான நபர்களின் சொத்துக்கள் தொடர்பாக போலீஸ் நிதி மோசடி புலனாய்வு பிரிவினால் விசாரணைகள். மின்சார வாகனங்களை வாங்க விரும்பும் நுகர்வோர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்களின் சங்கம் அறிவுறுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். இஸ்ரேலில் உள்ள இளைஞர்கள் நாடு திரும்ப விரும்பும் எந்த நேரத்திலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க தயாராக உள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். நேற்று மட்டும் 4 இளைஞர்கள் நாடு திரும்பும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் இஸ்ரேலில் விடுமுறை நாட்களாக இருந்தாலும் இன்று மட்டும் நாளையும் தூதரகம் செயல்பாட்டில் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இஸ்ரேலில் இருந்து இலங்கைக்கு வந்தவர்கள் தேவையற்ற அச்சத்திற்கு இடமளிக்க வேண்டாம். ஜூன் 14ஆம் தேதி தொடங்கிய போருக்கு பிறகு சிலரின் விசாக்கள் காலாவதியாக இருந்தாலும் சர்வதேச விமான சேவைகள் மீண்டும் இயங்கும் போது விமான நிறுவனங்கள் அவர்களுக்கு அறிவிப்புகள் வழங்கும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. விசா காலாவதியானாலும் அவர்கள் நாடு திரும்ப அனுமதிக்க விமான கட்டணங்களை வழங்குமாறு கேட்டுள்ளோம். இதன் மூலம் அவர்கள் இலங்கைக்கு மீண்டும் பயணம் செய்ய வாய்ப்பு இருக்கும். நேற்று 4 இளைஞர்கள் நாடு திரும்பும் விருப்பத்தை தூதரகத்திடம் தெரிவித்தார்கள். உடனே கெய்ரோவில் உள்ள இலங்கை தூதரகத்துடன் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு எல்லை கடக்க அனுமதி வழங்குமாறு கேட்டோம். எதிர்வரும் நாட்களில் மேலும் பலர் நாடு திரும்ப விரும்புவார்கள் என்று நம்புகின்றேன். தூதரகம் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க தயாரில் உள்ளது. இஸ்ரேலில் இன்றும் நாளையும் விடுமுறை நாட்களாக இருந்தாலும் அவசர உதவிகள் வழங்கும் நோக்கில் தூதரகம் திறக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 2024ஆம் ஆண்டு யானை மனித மோதல்களால் இதுவரை 388 யானைகள் மற்றும் 155 பேர் உயிரிழந்துள்ளதாக சுற்றாடல் உதவி அமைச்சர் ஆண்டன் ஜாக்கோடி தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் இந்த மோதல்களால் ஏற்பட்ட மனித உயிரிழப்புகளுக்கு 139.5 மில்லியன் ரூபாவும் சொத்து சேதத்துக்கு 219.13 மில்லியன் ரூபாவும் நஷ்டஈடாக செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்வின் போது வாய்மூல விடைக்கான வினா நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சினில் ரத்னஸ்ரீ எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போது இந்த தகவல்கள் வெளியான. மேலும் அவர் தெரிவிக்கையில் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற கணக்கெடுப்பின்படி இலங்கையில் 5879 காட்டு யானைகள் காணப்படுகிறது என்று பதிவாகியுள்ளது. இதற்கு முன்பு 2012 மற்றும் 2020ஆம் ஆண்டுகளில் தாவரங்கள் மற்றும் உயிரினங்களை உள்ளடக்கிய செந்தரவு புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருந்தன. 2012ஆம் ஆண்டு வெளியான புத்தகத்தில் இலங்கையின் காட்டு யானைகள் திடீர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டுக்கான செந்தரவு புத்தகத்தை வெளியிடுவதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யானை மனித மோதலுக்கான தடுக்கும் வகையில் தொழில்நுட்ப அடிப்படையிலான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் காட்டு விலங்குகளின் வாழ்விடங்களை பாதுகாக்கவும் அவை தேவையான உணவுகளை பெறும் வகையில் திட்டமிட்ட நடவடிக்கைகளை வனத்துறை திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். இலங்கை மக்கள் தேவையற்ற வகையில் மருந்து மாத்திரைகளை பயன்படுத்துகின்றனர் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ள பிரதி சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜயமுனி இலங்கையர்கள் உலக தரத்தை விட அதிக அளவில் மருந்துகளை பயன்படுத்துகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார். தற்போது நாட்டில் 863 வகையான பொதுப்பெயர் மருந்துகள் பயன்பாட்டில் உள்ளன. இதில் 2 பங்கான மருந்துகள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. மீதமுள்ளவை உள்நாட்டில் தயாரிக்கப்படுகின்றன என்று கூறினார். இந்த மருந்துகளில் பலவை அவசியமில்லாமலேயே பயன்படுத்தப்படுகிறது. தவறான மருந்தளிப்பு, வழிகாட்டு நெறிமுறைகளின் இழப்பு போன்ற காரணங்களினால் மருந்து பயன்பாடு மிக அதிகமாக உள்ளது என்று அவர் எச்சரித்தார். இங்கிலாந்து போன்ற முன்னேறிய நாடுகளிலும் இதைவிட குறைவான மருந்துகள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன எனவும் இலங்கையில் மருந்து பயன்பாட்டை கட்டுப்படுத்த நவீன நெறிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டிய தேவை உள்ளது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மருந்தளிப்பு தொடர்பான துல்லியமான வழிகாட்டுதல்கள் உருவாக்கப்படாமல் தற்போது உள்ள 863 மருந்து பிரிவுகளை 450 தொடக்கம் 500 குறைக்கலாம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதன் மூலம் வருடாந்த மருந்து செலவுகளை கணிசமாக குறைக்க முடியும். தற்போது அரசு ஆண்டுக்கு 185 பில்லியன் ரூபாய் அளவுக்கு மருந்துகளுக்காக நிதி எழுதி வருகின்றது. அதே சமயம் சரியான தகவல்களுடன் கொள்வனவு செய்யாததன் விளைவாக சில மருந்து பொருட்களுக்கு நாட்டில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதை தவிர்த்து எதிர்காலத்தில் மருந்து கட்டுப்பாட்டை தடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் பிரதியமைச்சர் ஹன்சக விஜயமுனி உறுதியளித்தார். செல்வாக்குமிக்க அமைச்சர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் உட்பட 20க்கும் மேற்பட்ட அதிகமான நபர்களின் சொத்துக்கள் தொடர்பாக போலீஸ் நிதி மோசடி புலனாய்வு பிரிவினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறப்படும் கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியுடைய சொத்துக்களை கண்டறிந்து அவற்றை அரசாங்கம் கைப்பற்றுவதற்காகவே இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உட்பட்ட சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு தெரிவிக்கின்றது. முன்னாள் பாதுகாப்பு படை தலைவர் உட்பட 20க்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் குறித்து தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருகிறது.
அவர்களில் இலங்கை பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச, முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்தன, முந்தைய அரசின் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அடங்குகின்றனர். இந்த குழுவில் பல முன்னாள் மாகாண முதலமைச்சர்களும் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் முன்னாள் படை பாதுகாப்பு தளபதியான ஜெனரல் சவேந்திர சில்வாவின் சொத்துக்களும் இந்த விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுகிறது. விசாரணையின் போது சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்ட பணத்தில் வாங்கப்பட்ட சொத்துக்கள் உறுதியாகும் பட்சத்தில் அவை அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்படும். அதற்கமைவாக தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஒரு சிரேஷ்ட அதிகாரி தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்கனவே கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருந்த கடவுச்சீட்டு விநியோக சேவை தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. வாரத்தின் வேலை நாட்களில் நெரிசலின்றி 4 மணி நேரத்திற்குள் கடவுச்சீட்டுகளை பெற முடிவதாக திணைக்களத்தின் பதில் கட்டுப்பாட்டாளர் நாயகம் சமீந்த பதிராஜா தெரிவித்துள்ளார். தற்போது திணைக்களத்தின் 9 ஒருநாள் சேவை கவுண்டர்கள் முழு திறனுடனும் செயலில் உள்ளது. இதில் 8 சாதாரண கவுண்டர்கள் மற்றும் ஒரு முன்னுரிமை கவுண்டர் அடங்கும். ஒரு நாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டை பெற காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க காலை 6 மணி முதற்கும் பிற்பகல் 2 மணி வரையிலும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் பல மணி நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இனிமேல் இல்லை. இந்த சேவையின் மூலம் தினமும் சுமார் 2000 கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. விண்ணப்பிக்க பிற்பகல் 2 மணி வரை நேரம் உள்ளதால் தேவையின்றி அதிகாலை திணைக்கள வளாகத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் கூறினார். மேலும் மாத்தறை, வவுனியா, குருநாகல் மற்றும் கண்டி ஆகிய நகரங்களில் உள்ள பிராந்திய அலுவலகங்களிலும் ஒரு நாள் சேவை நடைபெற்று வருகிறது. இவை ஒவ்வொன்றும் தினசரி 250 கடவுச்சீட்டுகளை ஒரு நாள் சேவையின் கீழும் 150 கடவுச்சீட்டுகளை வழக்கமான சேவையின் கீழும் வழங்குகின்றன. அதனால் அருகில் உள்ள பிராந்திய அலுவலகங்களை பயன்படுத்தி நேரமும் பயண சுமையினையும் குறைக்க பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். 2025ஆம் ஆண்டுக்கான கதிர்காம யாத்திரை பருவத்திற்கான முன்னேற்பாடாக யாழ தேசிய பூங்காவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள குமண நுழைவாயில் இன்று திறக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கால்நடையாக புனித கதிர்காம தலத்திற்கு பயணிக்கும் இந்த யாத்திரை இலங்கையில் நடைபெறும் மிக நீளமான ஆன்மீக நடைப்பயணங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. பக்தர்கள் கதிர்காமம் செல்லும் பாதையில் குமண மற்றும் யாழ தேசிய பூங்காக்களுக்கு இடையில் பல வனப்பகுதி மற்றும் வன விலங்குகள் வசிக்கும் நிலப்பரப்புகள் வழியாக சுமார் 100 கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது. உகந்தையிலிருந்து ஞான வழியாக கதிர்காலம் செல்வதற்கான பாதையை எளிதாக்கும் நோக்கில் குமண நுழைவாயில் 2 வாரங்களுக்கு திறந்து வைக்கப்படும் என்று தேசிய பூங்கா நிர்வாகத்தின் உள்ள உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த வேளையில் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம ஆலயத்தின் வருடாந்த திருவிழா ஜூன் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகும் என்றும் திட்டமிடப்பட்டுள்ளது. மின்சார வாகனங்களை வாங்க விரும்பும் நுகர்வோர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்களின் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது. பல மின்சார வாகனங்களின் சந்தை மதிப்பு சில மாதங்களுக்குள் மட்டுமே பல மில்லியன் ரூபாய்கள் குறையக்கூடும் என்பதால் இத்தகைய வாகனங்களை வாங்கும் முன் இருமுறை சிந்திக்குமாறு அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நேற்றைய தினம் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட வாகன இறக்குமதியாளர் சங்க தலைவர் இந்திக சம்பத் மிரஞ்சிக்கு இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டவுடன் பெருமளவான மின்சார வாகனங்கள் குறிப்பாக சீனாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டதாக கூறியுள்ளார். இருப்பினும் அவை கொள்வனவு செய்யப்பட்ட சில மாதங்களில் 2 முதல் 3 மில்லியன் ரூபாவுக்கு வரை சந்தை மதிப்பு இழந்துள்ளதாகவும் இது நுகர்வோருக்கு கடும் நஷ்டமாகவும் அமைவதாகவும் அவர் தெரிவித்தார். சீன வாகன உற்பத்தியாளர்கள் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் புதிய மாதிரிகள் மற்றும் பெரும் மேம்படுத்தல்களை அறிமுகப்படுத்துவதால் முந்தைய மாதிரிகள் விரைவாக மதிப்பிழக்கின்றன. ஆனால் ஜப்பானிய வாகனங்களில் இந்த நிலைமை இல்லை. அவர்கள் எப்போதும் சிறிய அளவில் மட்டுமே மேம்படுத்தல்களை மேற்கொள்கின்றார்கள். இதன் காரணமாக அவர்களது வாகனங்கள் சந்தையில் நிலையான மதிப்பை தக்க வைத்துக் கொள்கின்றன எனவும் நுகர்வோர் அதனை கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் இந்திக சம்பத் மிரஞ்சிகே தெரிவித்துள்ளார்.